தூரம் தீரிந்த சீயோனை உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தீரிந்த சீயோனை உன்னை அந்த மனவாட்டி ஆக்கினது நாம் சிறிது நேரம் சிந்திக்கும்படியான வேதவசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வேத வசனத்தின்படி தேவன் நம்மளோடு பேசுவார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you, Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யோரே, ஆண்டவா பிரியமானதே, இப்போதும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராக இருக்கிற இயேசு ஒருவரே. மகனே, மகளே, அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராக இருக்கிற இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ நினைக்கிறாய், என்னை நேசிக்க யார் இருக்கிறார்? என்னை நேசிக்க யார் இருக்கிறார்? தேவன் சொல்கிறார், உன்னை நேசிக்க இயேசு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார். உன்னை நடத்த அவரால் முடியும். நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாயா? அப்பொழுதுதான் தேவன் நன்மையானதை செய்வேன் என்று சொல்கிறார். அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அந்த தேவன் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மறப்பதில்லை, உன்னை மறந்து போவதில்லை. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராய் இருக்கிற இயேசு ஒருவரே. எல்லா இடமும் தேடி அலைகிறார், எல்லா இடமும் ஓடி அலைகிறார். எங்கேயும் உனக்கு நிரந்தரமான சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்க காரணமாக இருக்கிற தேவனால் மாத்திரமே. இன்னும் ஜெபி, இன்னும் துதி, இன்னும் கோபேடு. தேவன் பெரிதான காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. நீர் அப்படியே செய்யும், நீர் அப்படியே நடத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா பொறாமைகளையும், எல்லா சூழ்ச்சிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்து. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய மகிமை இறங்குவதாக. Thank you Lord. Thank you Jesus. Wonderful Jesus. Hallelujah. பொறாமையோடு செயல்படுகிற எல்லா கிரியைகளை இப்பொழுது கட்டவிழ்க்கிற
Thank you Lord. கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. In the name of Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போகாமல் உன் தடைகள் மாறும். உன் கட்டுகள் அறுக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்படும். எந்த மனிதன் உனக்கு விரோதமாய் கட்டுகிறானோ அந்த மனிதர்கள் கட்டுப்பட்டு நிர்மூலமாக்கப்படும். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. இவனால் விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார். Thank you Lord Jesus. நீ தேவனை நோக்கி கொண்டு உனக்கு வேண்டிய காரியத்தை இயேசு செய்வேன் என்று சொல்கிறார். நீர் அப்படியே செய்யும். நீர் அப்படியே நடத்துங்க. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை சட்டைகளின் கீழ் வந்திருக்கிறோம். அவர் உங்களை மூட அவர் உண்மை வசனத்தின்படி கடைசியாக சகோதரரே சொல்லுங்க சொல்லுங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளதான் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். சந்தோஷத்தை உலகம் கொடுக்க கூடாதுமான, உலகம் எடுத்துக் கொள்ளாதமான சமாதானம் தெரிஞ்சிருக்கிறாரு. இயேசுப்பா இந்த உலகத்துல வச்சிருக்க அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய கூடாது என்பது யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் எனக்கும் சரி. அந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நற்சீர் பொருந்துங்கள். பொருந்துங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கையை இப்படி என்ன செய்யலாம்? பொருந்தும். இப்படி என்ன செய்யலாம்? இப்படி வச்சா பொருந்துமா? அப்ப நீங்க இப்படி இருக்கிறீங்களா? நீங்க இப்படி இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க நீங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பொருந்த வேண்டும், எதெல்லாம் பொருந்த வகையில் நாம் செயல்பட வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது இயேசு சொல்லி இருக்கிறார். நற்சீர் பொருந்துங்கள். ஏன் குடும்பத்துல பொருந்து போகாதவங்க இருப்பாங்க, வாழ்க்கையில பொருந்தி போகாதவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பொருந்தி போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி பொருந்தும்? நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன். இன்னும் ஏக சிந்தையாக இருக்கு. நாம் எப்படி ஏக சிந்தையாக இருக்க முடியும்? ஏக சிந்தையாக இருங்கள். ஆறுதல் அடையுங்கள். எப்படி ஆறுதல் அடையுங்கள்?
ஆறுதல் இயேசு தான் தர முடியும். அந்த ஆறுதல் இயேசு கொடுப்பார கொடுக்க மாட்டார். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் அங்க போய் யார் அழுது கொண்டிருந்தார் சொல்லுங்க? மகதலேனியா மரியாள் அழுது கொண்டு. அப்பொழுது என் இயேசுவை யார் எடுத்துக்கொண்டு போனார்? அவர் வைத்திருக்கிற இடத்தை எனக்கு கொஞ்சம் காட்டு என்று மகதலேனியா மரியாள் என்ன செய்தார்? அழுது புலம்பி. ஒரு ஆறுதல் இல்லாமல் அவள் அழுது புலம்புகிறார். அப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். அந்த மகதலேனியா மரியாளை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் எப்படி இருந்தாள்? சாத்தானால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மகள். அந்த சாத்தானில் இருந்து விடுவித்து இயேசுவை என்கிறார் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு சொல்லுகிற பாதையில சென்று கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை என்ன வந்துச்சு? ஒரு இயேசு இப்படி மரித்து விட்டார். அவருடைய வைத்திருக்கிற கல்லறையை நான் பார்க்க வந்தேன். அங்கேயும் என்ன செய்ய முடியல, அவரை பார்க்க முடியல. ஒரு ஆறுதல் இல்லை. அந்த ஆறுதலை இயேசு அந்த சகோதரிக்கு எப்படி கொடுத்தார்? அங்கே இருந்து அழுது புலம்பி கொண்டு தோட்டக்காரரை நோக்கி கேட்கிறார். தேவன் சொல்ல, தேவதூதன் சொல்லுங்க, மகளே நீ ஏன்? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனம் சொல்லுங்க. என்ன சொல்ல வாசியோடு கேட்குமா? தாம் சொன்னபடி என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். வைத்திருக்க இடத்தை பாருங்கள். அவர் அப்படி அழுது புலம்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அப்படியே வந்து கேட்கிறார், மகளே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இது யார் கேட்டார்? இயேசு கேட்கிறார். அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க? மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தார்? ஒரு தோட்டக்காரர் என்னிடத்தில் பேசுகிறார் என்ன செய்தார்? அறிந்து கொண்டு அவரோடு பேசிக்கொண்டு. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மகளே மரியாளே சொல்லுங்க. அப்பொழுது போதகரே நான் என்ன செய்கிறேன்? இந்த இயேசுதான் என்னோடு பேசு என்று அறிந்து கொண்டார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி புலம்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்கு நன்மையானதை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்மையானதை செய்ய அவரால் கூடும். அந்த நன்மைகளை செய்ய வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை தேடி அலைந்து கூப்பிட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை தர வேண்டுமா? இயேசுதான் தர முடியும். அந்த ஆறுதலின் தெய்வம் இயேசுதான். பக்தன் பாடுறான், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பெறத்தொழும் மனிதர்கள் உண்மையில் பாக்கியவான்கள்.
எவ்வளவு அவர் வந்தார். அந்த மகதேலியா மாதிரி காட்சி கொடுத்தார். இந்த காட்சியை பார்த்த உடனே அவர் உள்ள என்ன செய்து எல்லாவற்றையும் மறந்து சகலவித ஆறுதலையும் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதான் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என்னில் அதிகமாய் அன்பாக இருக்கிறாயா? சமாதானத்தில் ஏகசிதைகள் சமாதானமாக இருக்கிற அப்பொழுது உங்களுக்கு அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய கர்த்தர். யோவான் சாணன் அவரை பார்த்து கேட்கிறார், நீ எவ்வளவு அன்பாக இருக்கிறார்? உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டார். அன்புக்கு காரணமாக இருக்கிற இயேசு அந்த அன்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படும் மகனே. அவர் கேட்கும் பொழுதுதான் கொடுப்பார். என் வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று உள்ளம் சொல்லலாம். நாம் நினைத்து வாழலாம். தேவன் சொல்ல, இன்னும் நீ மாற வேண்டும், இன்னும் உன்னிடத்திலே மாற்றம் வேண்டும், இன்னும் உன்னிடத்திலே சில கிரியைகள் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்கு அர்ப்பணி மகனே, ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மாற்ற முடியும், மாற்ற முடியும். ஏன் மாற்ற முடியாது? கர்த்தரால முடியும். நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் எப்படி தேவன் நம்மை மாற்ற? நாம் அர்ப்பணிக்காவிட்டால் எப்படி கர்த்தரை மாற்ற முடியும்? உயிர்த்த இயேசு சும்மாவா அற்புதம் செய்தார்? அவரை தேடினாங்க. நீங்களும் நானும் தேடும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவர் வர முடியும். ஏன்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இயேசு அனைத்தையும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் நான் செய்ய ஆயத்தமா? அவரை குறித்து பேச வேண்டுமானால் அவரை குறித்து நாம் பேச மாட்டோம். வேற எல்லாவற்றை குறித்து நாம் பேசுவோம். இயேசுவை குறித்து நாம் பேச மாட்டோம். ஏன்? எம்மாவூர் சீசர்கள் யாரை குறித்து பேசிக் கொண்டு போனார்கள்? உயிர்த்த இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு சென்றார்கள். இயேசு சும்மா இருந்தாரா? அவர்கள் கூட வழிபோக்கரை போல போனார். அவரை வருந்தி கூப்பிட்டார். என் மகனே மகனை வருந்தி கூப்பிடு, அப்பொழுதுதான் தேவன் உன்னோடு வர முடியும், அப்பொழுதுதான் தேவன் உன்னோடு கிரியை செய்ய முடியும். நீ வருந்தி கூப்பிடு, வருந்தி அழ, அப்பொழுதுதான் தேவன் பெரிதான காரியத்தை செய்ய முடியும். அப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர்களோடு பந்தி போஜனம் பண்ணினார். அதை அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணினார். அதை ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? சொல்லுங்க, திறக்கப்பட்டது. நம்மளோடு வந்தவர் யார்? இயேசு. உங்களோட வர வேண்டுமா? அவரை குறித்து பேசும் பொழுதுதான் வருவார். அவரை குறித்து சிந்திக்கும் பொழுதுதான் வருவார். அவரை குறித்து பாடும் பொழுதுதான் இயேசு வருவார். அப்படி கூப்பிடும் பொழுது இயேசு வந்தார். ஏன் இயேசு எப்படியும் வர முடியும், எப்படியும் செய்ய முடியும். ஏனென்றால் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? இன்னொன்று சொல்றேன், பூட்டிய வீட்டுக்குள்ள எப்படி இயேசு போனார்?
அங்கதான் சொல்றாரு, வீடு பூட்டி இருக்கு, எப்படி இயேசு வந்தார்? அவரால் என்ன செய்ய முடியும்? சகலத்தையும் செய்ய. அதான் எஸ் ஆகும், சகலத்தையும் செய்ய வல்லவர். கூட சொல்லுகிறார், நீ சந்தேகப்பட்டாய் அல்லவா, உன் கையை என்ன செய், தோமாவே இங்க போடு. யார் சந்தேகப்பட்டா சொல்லுங்க. எங்க சொன்னாரு, உன் கையை உன் விரலை விட்டு லாபம் அடிச்சு உன் கையை போட்டு. எப்படி வந்தார் வீட்டுக்குள்ளே? அவர் எப்படியும் வர முடியும். ஏன்? அவர் கடல் மீது நடந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்மளால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் ஜெபிக்கும் பொழுதுதான், நான் துதிக்கும் பொழுதுதான், நான் பாடும் பொழுதுதான் வர முடியும். நாம் கூப்பிடுவோம், நாம் பாடுவோம், நாம் ஜெபிப்போம். உயிருள்ள இயேசு உயிருள்ள காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. எல்லா பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்புக்கொள்கிறேன். நீரை நடத்தும், நீரை பொறுப்படுத்தும். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படும். புதிய மகிமையோடு, புதிய வல்லமையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்தும். உடைய பொறுப்பாத முத்தமிட்டு கெஞ்சி கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,